லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், எஸ், இன்னைக்கு மானசாங்கிற பேர்ல ஏதாவது மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? நீங்க யாரு? அவ என் தங்கச்சி. ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். மேடம், மானசாமி தானே சொன்னீங்க? ஆமா சார். அந்த பேர்ல யாரும் இல்ல. சார், இன்னொரு தடவை நல்லா பார்த்து சொல்றீங்களா? நல்லா பார்த்துட்டேன் மேடம். பிரியா, சதீஷ், ஆனந்த், மகேஸ்வரி இந்த 2 ஜோடி தான் கல்யாணம் நடந்திருக்கு. மானசா நீங்க சொல்ற பேர்ல யாருக்கும் கல்யாணம் நடக்கல சார். ஓகே சார். வாங்க. மானசாங்கிற பேர்ல எந்த கல்யாணமும் ரெஜிஸ்டர் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, என் தங்கச்சி அப்படிலாம் பண்ண மாட்டான். சரி, கார் எடு, வேற எங்கேயாவது தேடி பார்ப்போம். சரி, ஏறு. மேடம், வணக்கம் மேடம். எங்க போனீங்க மாதவன்? சாரி மேடம், வீட்டில் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, அதான் கல்யாணத்துக்கு கூட வர முடியல. கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சா மேடம்? மாப்பிள்ளை இங்க இருக்காரு, பொண்ணை காணோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு கோவில்ல இருந்து ஓடி போயிட்டான். ஐயோ மேடம், நீங்க தைரியமா இருங்க. மானசா உங்க பொண்ணு, அவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும், கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க. கவலைப்படாம தைரியமா இருங்க. மாதவன் மேடம், என் கூட வாங்க. ஸ்னேகா, நீயும் வா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்கு. எதுக்கு மானசா ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். இருந்தாலும் மத்தவங்க தப்பா பேசுறாங்க. அவங்களோட சந்தேகத்தை தீர்த்தே ஆகணும். என்ன பண்ணணும் மேடம்? நீங்க 2 பேரும் இந்த ரூமை நல்லா செக் பண்ணுங்க. சந்தேகப்படுற மாதிரி எது கிடைச்சாலும் சொல்லுங்க. சரிங்க. சரிங்க. எதுவும் கிடைக்கல மேடம். இந்த திருட்டு பூனை எங்க போகுது? கையில ஏதோ லெட்டர் வச்சிருக்கான்.
என்ன பண்றான்? நீ என்ன பண்றீங்க? அது என்னடா வாய் தந்தி அடிக்குது? இல்ல மாமா, டைம் பார்க்க வந்தேன். டேய், நீ ஏதோ திருட்டு வேலை பண்றங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அன்பே மானசா, நான் உன்னை ஐயோ என்னாச்சு மேடம்? ஐயோ போச்சு. அத்தை இன்னைக்கு உங்களை வெளுத்து வாங்க போறாங்க. நீங்க சொல்லும் போதே எனக்கு கை கால்லாம் நடுங்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. மானசா யாரையும் எடுத்துட்டு ஓடல, உங்க மாப்பிள்ள கார்த்திகை தான் எடுத்துட்டு ஓடி இருக்கான். இல்ல மேடம், அவன் அந்த மாதிரி பையன் இல்ல, தங்கமான பையன். நம்புங்க, அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான். செய்ய மாட்டானா? உங்க மாப்பிள்ள தான் தெளிவா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கானே. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த லெட்டர் விஷயம் தெரிஞ்சா வேதா மேடம் என்ன கொன்னே போட்டுருவாங்க. ப்ளீஸ் நேகா மேடம், இந்த லெட்டர் மட்டும் மேடம் கிட்ட காட்டாதீங்க ப்ளீஸ். இப்பவே போய் அத்தை கிட்ட சொல்றதா எல்லாருக்குமே நல்லது. இப்பவே போய் சொல்லிடுறேன். நேகா மேடம், வேணாம் மேடம், வேணாம் மேடம். மேடம், அத்தை, நம்ம எல்லாரும் சந்தேகப்பட்டது உண்மைதான். மானசா ஓடிதான் போயிட்டா. இவரோட மருமக கார்த்திக் கூட தான் நம்ம மானசா ஓடி போயிருக்கான். இது கார்த்தி இல்ல, அவரு மானசாவுக்கு எழுதின லெட்டர், லவ் லெட்டர். அவளோட ரூம்ல இருந்துச்சு இது. அத்தை, இதுல என்ன எழுதிருக்கு நான் படிக்கிறேன், கேளுங்க. என்ன மாதவன் இதெல்லாம்? மேடம் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அந்த கார்த்திக் மானசா விஷயத்துல ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். அப்பவே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஆனா அவன் இவ்வளவு சீரியஸா இறங்குவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாருங்க ஆண்டி, நான் சொல்லும் போது நீங்க நம்பலல்ல. இப்ப அவனே கைப்பட எழுதின லெட்டர் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் உங்க பொண்ணை நீங்க நம்புறீங்களா? ஏய், நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? கொஞ்சம் சரி. ஒருவேளை மானசா கோயில் எல்லார் கூடவும் அவனும் இருந்தான். கல்யாண வேலையை அவன் தான் முன்ன நின்னு பண்ணா. மானசா காணாம போனப்ப அவனும் தானே சேர்ந்து தேட போனா. அப்படி இருக்கும்போது அவன் இப்படி யாருக்கும் அவன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னா பக்காவா பிளான் பண்ணியிருக்கான். மானசா போயும் ஒரு வேலைக்காரங்க கூட ஓடி இருக்காளே, அத நினைச்சாதான் பெரிய அவமானமா இருக்கு. மானசாவா இப்படி பண்ணிட்டா என்னால நம்பவே முடியல. லெட்டர் எழுதினது அவன் தான். அதுக்காக மானசா அவன் கூட தான் ஓடி போயிருப்பான்னு சொல்ல முடியாது. அங்கிள், உங்க பொண்ணை நீங்க நம்புங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா அதுக்காக இப்படி கண்மூடித்தனமா நம்பாதீங்க. அவன் தான் தெளிவா எழுதி வச்சிருக்கானே. எனக்கு தெரிஞ்ச பசங்களும் மானசா ஒருத்தன் கூட போறத பாத்திருக்காங்க. இப்பதானே தெரியுது அவன் யாருன்னு. மானசா ஒரு வேலைக்காரனுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இதனாலதான் இந்த ஊர் பொண்ணுங்களே வேணான்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? நம்ம சொந்தக்காரங்களா கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்க மாப்பிள்ளை எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது மேடம். கால் பண்ணுங்க மேடம். அவனுக்கு கால் பண்ணுங்க. தாலி மாலை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். அது எதுக்கு? நீங்க போட்டுக்கிறதுக்கா? கொடுங்க அவங்க கிட்ட.
என்னாச்சு? ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எப்படி எடுப்பான்? மானசாவை கூட்டிட்டு இந்நேரம் எங்க போயிருக்கானோ? கால் பண்ணுங்க, திரும்பவும் கால் பண்ணுங்க. பண்றேன் மேடம், பண்றேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். அலர்ட் ஆயிருப்பான். ஏய் சொல்லு, உன் மாப்பிள்ளை எங்க இருக்கான்? என்ன பண்ற? சொல்ல போறியா இல்லையா? ஐயோ மேடம், சொல்லு மேடம் சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். நிஜமாவே சொல்றேன், என்ன நம்புங்க மேடம். வேதா சொன்ன கேளு வேதா. அவரை போய் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ற வேதா? விட அவரை. இந்த வீட்ல நீ எத்தனை வருஷமா வேலை செய்யற? நான் உன்னை எவ்வளவு நம்புனேன். இந்த குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தானே உன்னை பாத்துட்டு இருந்தேன். நீ கேட்காமலேயே உன்னோட கஷ்டம் என்னங்கறத தெரிஞ்சு கணக்கு வழக்கு இல்லாம உதவி பண்ணிருக்கேன். அதெல்லாம் நான் மறக்கவே இல்லை மேடம். பூ மேல இருந்த நம்பிக்கையில நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் அவனை வேலைக்கு வச்சேன். அவன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மேடம். என் பொண்டாட்டி மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது மேடம். என்ன நம்புங்க மேடம். இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டார். மாதவ மேல தப்பே இல்லை, அவரை விடு. அவன் மானசாவை லவ் பண்ணாலும் நம்ம பொண்ணு எப்படி அவன் கூட ஓடி போவா? மிஸ்டர் சந்திரமோகன் சார், உங்க பொண்ணு ஓடி போயிட்டா. முதல்ல அத நம்புங்க. அப்பதான் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க முடியும். இப்படி உங்க பொண்ணு நல்லவன்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. எல்லா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்க நல்லவங்க தான். அதுக்காக தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி நம்பாம இருக்கிறது முட்டாள்தனம். அவன் என் பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிருந்தானா அது அவனோட வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. அதுக்கான தண்டனைய அவன் அனுபவிச்சே தீருவான். அவனை நான் சும்மா விடவே மாட்டேன். என்கிட்ட சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்துற சாதாரண பிஏ அவன். அவனுக்கு ஏன் மருமகனாகணும்னு ஆசையா? அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவன் கூட சேர்த்து என் பொண்ணையும் நான் தலை முழுகிடுவேன். மாதவன், சஞ்சய்க்கு கால் பண்ணு. இதோ பண்றேன் மேடம். சொல்லுங்க சார், மேடம் பேசணுமா? கொடுங்க. மேடம், என்னால நம்பவே முடியலமா. அவனும் எங்க கூட சேர்ந்து மானசாவை தேடிக்கிட்டு இருந்தான். எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்காண்டா. அவன் வீடு, அவனுக்கு தெரிஞ்சவங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லார்கிட்டயும் விசாரி. அவனை தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்னாச்சு சஞ்சய்? நம்பவே முடியல பிரீத்தி. கார்த்திக் இப்படி பண்ணிருக்கானா? ரோகி கூடவே இருந்து ஏமாத்திருக்கான் பாரு. பட் மானசா எப்படி அவன் கூட ஓடி போனா? இதுக்குதான் வீட்ல ஒருத்தவங்களை வேலைக்கு வைக்கும் போது ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிக்கணும்னு சொல்றது. கடைசியில நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு பாத்தியா? சஞ்சய், யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல அவங்க வேற எங்கேயாவது தப்பிச்சு போறதுக்குள்ள அவங்களை கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் கார் எடுங்க.
மூணாவதா ஒரு கல்யாணம் போல. அட ஆமாம்மா, பார்க்க ஏதோ பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. இவன் ஏதோ லோ கிளாஸ் பையன் மாதிரி இருக்காமா. ஆளையை மாத்திக்கங்க. அந்த பொண்ணு அந்த வெட்டி பையில கல்யாணம் மட்டும் என்ன கஷ்டப்பட போகுதுன்னே தெரியலம்மா. பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தோம், எப்படிதான் அந்த மாதிரி பசங்க கிட்ட மாட்டுறாங்கன்னு தெரியல. காலம் ரொம்ப கெட்டு போச்சுமா. சரி, நீங்க இதை டைப் பண்ணுங்க. 11940. தெரியாது சார். எப்படி இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சது உனக்கு? எனக்கு எதுவுமே தெரியாது சார். தள்ளுங்கப்பா. டேய் விஜய், உங்க மாப்பிள தானே? உங்களுக்கு தெரியாம எப்படி இப்படி பண்ணா? சொல்லுங்க. டேய் விடுடா அவரை, விடுடா. சொல்லுங்க. சொல்ல நான் கொன்றுவேன். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். அவர் ஏற்கனவே உங்க அம்மா அடிச்சிட்டா. விடுடா. அவருக்கு எதுவும் தெரியாது, விடுடா அவரை. வீட்ல இத்தனை பேர் இருந்தோம் எப்படி இது நடந்தது? நேகா, டேய் நீ எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்க? மனசா எங்க போறா, என்ன பண்றான்னு கண்காணிக்க மாட்டியா? இல்லங்க, இது வரைக்கும் சந்தேகப்படுற மாதிரி அவ நடந்துக்கவே இல்ல. என்ன பெரியமா, எங்களெல்லாம் வளர்த்தவங்க நீங்க. நீங்களாவது மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கலாம்ல. நம்ம பொண்ணு இப்படி பண்ண மாட்டான்னு அவ மேல அதீத நம்பிக்கை வச்சிட்டோம் விஜய். இப்ப அந்த நம்பிக்கையே பிரச்சனையாகி போச்சு. அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்கேன். பசங்க இப்ப சிட்டி முழுக்க தேடிட்டு இருக்காங்க. எப்படி உங்களை கண்டுபிடிச்சிடலாமா? நீங்க வருத்தப்படாதீங்க. விஜய், ஆளுங்க தேடுறதுக்கும் போலீஸ் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறது நல்லதில்லை. கம்ப்ளைண்ட் இல்லாம அன்ஆபிஷியலா தேட சொல்லலாமே. விஜய், டிசிபிக்கு கால் பண்ணு. சரிம்மா. ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சார், நீங்கள் இம்மிடியட்டாக யூஎஸ் கிளம்பி வரணும். நீங்கள் வரலன்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற நிலைமை வந்துடும். அப்படியா? சரி, நான் உடனே கிளம்பி வர்றேன். ஓகே சார். வேதா, நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கலண்ணா. இது எல்லாருக்குமே பெரிய அவமானம் தான் வேதா. ஆனா நடந்துருச்சு. இனி எதையும் மாற்ற முடியாது. இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சுந்தரி, வேதாவை பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். கார்த்திக், உங்களுக்கு மானசாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம் தானே? முழு சம்மதம் சார். மானசா, உங்களுக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம் தானே? யாரும் கம்பல் பண்ணல? என்னை யாரும் கம்பல் பண்ணல சார். எனக்கு முழு சம்மதம். தாலியை கொடுப்பா.